கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் வேதாகம ஜெப நேர நிகழ்ச்சிக்கு ஆண்டவராய் இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் ஜெப வேளையிலே தாவீதின் ஜெபம், பிரேயர் ஆஃப் டேவிட். தாவீதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது ஒரு சிறப்பான ஒரு இடத்திலே இருக்கின்றார். எருசலேம் தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. நம்முடைய பிதாவாகிய தேவன் தாவீதை என் தாசன் என்று சொல்கிறார். 40 வருஷம் எருசலேமிலே அவருடைய ஆட்சியானது இருந்தது என்று நாம் அறிகிறோம். சங்கீதம் 6வது சங்கீதம் 9வது வசனத்திலே, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்கிறார். தாவீதுடைய நம்பிக்கை ஜெபமாக இருக்கிறது. சங்கீதத்திலே நாம் அதிகமாக தாவீதின் ஜெபத்தை குறித்தும் தாவீதின் பாடல்களை குறித்தும் நான் அதிகமாக பார்க்க முடியும். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அதனாலே இவ்விதமாக குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த விதமான ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். என்னுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார் என்று தாவீதை போல நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 66:19, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். Verily God has heard me, he has attended to the voice of my prayer. அந்த நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். நாம் நம்பிக்கையோடு கூட ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்கிறார். தாவீதுடைய ஜெபம் தேவ சமூகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அந்த நம்பிக்கையோடு கூட தாவீது ஜெபம் பண்ணினார். மேலும் அதே சங்கீதம் 66:20 சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபத்தை தள்ளாத தேவன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நாம் கேட்க வேண்டும். பிதாவாகிய தேவன் அதை விரும்புகிறார். நல்ல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள். கேட்பதை அவர்கள் உடனே வாங்கி கொடுப்பார்கள். அந்த விதமாக நாம் எல்லோரும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனை நோக்கி நாம் கேட்கும்போது அதை நிச்சயமாக அவர் கொடுப்பார். அந்த நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. என் ஜெபத்தை தள்ளாமலும்
தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று நன்றி சொல்லி ஜெபிக்கிறதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நன்றி சொல்ல வேண்டும். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும்போது இன்னும் அநேக நன்மைகளை நாம் தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 39:12 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும், என் பிதாக்கள் எல்லாரைப் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அதிகமாக நாம் தாவீதினுடைய ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்வோம் என்றால், நாம் எவ்விதமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீது அதிகமாக ஜெபத்திலே நேரத்தை செலவு செய்த ஒரு மனிதன். என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும் என்று சொல்கிறார். ஆக கண்ணீரோடு தாவீது ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஒரு ராஜா தேவ சமூகத்திலே தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார். கண்ணீரின் ஜெபத்திற்கு பலன் உண்டு. மௌனமாயிராதையும் என்று பிதாவை நோக்கி கேட்கிறார். என் பிதாக்கள் எல்லாரைப் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள், பரதேசிகளாக இருந்தார்கள், அந்நியர்களாக இருந்தார்கள். அந்த விதமாக நானும் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாமும் அநேக சமயத்தில் கைவிடப்பட்ட சூழல், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்ற ஒரு ஏக்கம், கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். நம்பிக்கையோடு கூட நாம் இருக்க வேண்டும். தாவீதுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும் என்று கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெபம் தேவ சமூகத்திற்கு கேட்கப்பட்டது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, அந்தி சந்தி மத்தியான வேலைகள் எல்லாம் அவர் ஜெபம் பண்ணினார். சங்கீதம் 55:16-17 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஒரு நாளைக்கு நாம் 3 வேளைகள் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கின்றதா? தாவீதுக்கு அந்த விதமான ஒரு பழக்கம் இருந்தது. தானியேலை போல தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்தார் அல்லவா? தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தானியேல் ஜெபித்திருக்கிறார். அதை போல தாவீது ராஜா அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, 3 வேளையும் நாம் தேவ சமூகத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். 3 வேளை நாம் ஆகாரம் உட்கொள்ளுகிறோம், அந்த ஆகாரத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். 3 வேளை நாம் ஆகாரம் கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோமே, அதே போல 3 வேளை சிறிய ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் தேவ சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிப்போம் என்றால்
தாவீதைப் போல, தானியேலைப் போல நீங்கள் தேவ சமூகத்திலே உயர்த்தப்படுவீர்கள். இவர்களெல்லாம் உயர்த்தப்பட்டதற்கான காரணம் என்ன? அவர்கள் தேவ சமூகத்திலே அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நேரங்களை ஒதுக்கி தியானம் பண்ணினார்கள். இன்றைக்கு வாரம் ஒரு முறை தியானம் பண்ணுவதை யோசிக்கிறார்கள். எப்படி பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொள்வது, வார வாரம் எப்படி கலந்து கொள்வது? இங்கே அனுதினமும் 3 வேளையும் ஒரு ராஜா தேவ சமூகத்திற்கு கடந்து சென்றிருக்கிறார், நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார். நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். வேற யார்கிட்ட போய் நாம் முறையிட முடியும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவ சமூகத்திலே போய் முறையிட வேண்டும். எந்த ஒரு மனிதனை நோக்கி முறையிட்டாலும் அவனுடைய காரியத்தையே அவன் சரி செய்வது கூடாததாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மற்ற ஒருவனுடைய காரியத்தை அவன் எப்படி சரி செய்ய முடியும்? அவனும் நம்மை போல மனிதன் தானே. அவனையும் சகல ஜீவராசிகளையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் முறையிடும் போது நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். அந்த நம்பிக்கை தாவீதுக்குள்ளாக இருந்தது. சங்கீதம் 143 8வது வசனத்துக்கு நான் வரும்போது, அதிகாலையில் உமது கிரியையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். I lift up my soul unto thee. தேவ சமூகத்திலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்த தாவீது அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று கேட்கிறார். நாம் உயிரோடு இருப்பதே கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது தேவனுடைய ஈவு, நம்முடைய நற்காரியங்களாலே அல்ல. தேவன் ரட்சிக்க சித்தமுள்ளவராக இருந்தார், நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்திருக்கிறார். தாவீது தேவ சமூகத்திலே அனுதினமும் காலையிலே கிருபைக்காக காத்திருந்தார். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். தேவனையே நம்பிக்கையாக கொண்டிருந்தார் தாவீது. மற்ற எந்த ஒரு மனுஷனுமே நம்பவே இல்லை. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்தவராக இருந்தார். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ சமூகத்துக்கு கடந்து சென்று, இந்த நாளை கொடுத்திருக்கிறேன், இந்த நாளிலே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், எவ்விதமாக உம்முடைய குமாரா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவ சமூகத்திலே உங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணம் செய்து ஒப்புக்கொடுங்கள். பிதாவாகிய தேவன் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். தாவீதை கரம் பிடித்து வழி நடத்தினார். தேவ சமூகத்திலே முழுவதுமாக தாவீது தன்னை அர்ப்பணம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆடுகளின் பின்னாக போய்கொண்டிருந்த அவனை அழைத்து அரசனாக்கினார். அவருடைய சுத்த கிருபை தாவீதுக்கு கிடைத்தது. தாவீதுடைய அறிக்கையை பாருங்கள். சங்கீதம் 51 2-4 வசனங்கள். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். எந்த அளவுக்கு தாவீது தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டிருக்கிறார் என்று பாருங்கள். இன்றைக்கு அநேகர் தங்களுக்குள்ளாக பாவம் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்று சொல்வார்கள்.
நமக்குள்ளாக பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என திருமறை போதிக்கிறது. எனவே தாவீது இந்த விஷயத்திலே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். வாலிப பிராயத்திலே தவறு செய்யாத நபர்களே இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த பருவம் அப்படிப்பட்டதான பருவம். அந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதைத்தான் தாவீது இங்கே உணர்த்துகிறார். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். கர்த்தர் ஒருவர் தான் அக்கிரமங்களை மன்னிக்க முடியும், பாவம் வரை கழுவி சுத்திகரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம், வெளியேறப்பெற்ற இரத்தம் பாவிகளே ரட்சிக்கத்தக்கதாக சிந்தப்பட்டது. குற்றமற்ற அவருடைய இரத்தம் பாவத்தை கழுவக்கூடியதாக இருக்கிறது. மற்ற எந்த ஒரு மனிதனுடைய இரத்தமும் சுத்தமான இரத்தமே அல்ல, பாவம் நிறைந்த இரத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மாத்திரம்தான் குற்றமற்ற இரத்தம். அந்த இரத்தம் மனிதனுக்காக சிந்தப்பட்டது. தாவீது சொல்லும்போது என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறார். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவோ மீறுதல்கள். தாவீதினுடைய பாவம் அதிகமாக இருந்தது, மீறுதல் அதிகமாக இருந்தது. அதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது, அது ஒழியவே ஒழியாது. ஏனென்றால் பாவம் செய்யும் போது அந்த பாவம் முன்னாடி வந்து நிற்கத்தான் செய்யும். அது தாவீதுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்திற்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிடும் போது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. இந்த நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அறிக்கையிட்டால் நிச்சயமாக விடுதலை உண்டு. சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். He who covers his sins shall not prosper, but whosoever confesses and forsakes them shall have mercy. இரக்கத்தை பெறுவான். யார்? அறிக்கையிடக்கூடியவன். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எவன் ஒருவன் பாவத்தை மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான். அவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவ சமூகத்திலே இரக்கத்தை பெறுவான். எவ்வளவு தெளிவாக வேதாகமம் சொல்லுகிறது. உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை இட்டு அதை விட்டு விடுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே இரக்கத்தை பெறுவீர்கள். என் ஜெபமும் என் மடியிலே வந்தது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 35 12-18 வசனங்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். ஒரே போராட்டம் இருந்தது தாவீதுடைய வாழ்க்கையிலே. சவுல் எப்போதும் தாவீதை துரத்தி கொண்டிருந்தார். எப்படியாவது தாவீதை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் தாவீதுக்கு அந்த விதமான ஒரு எண்ணம் இல்லை. கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட சவுல் மேலே கை போடக்கூடாது என்ற எண்ணத்திலே உறுதியுடன் இருந்தார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்மா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. மற்றவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். மற்றவர்கள் வியாதியிலிருந்து குணமாக வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? நீதிமானுடைய ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும்.
ஆக தாவீது அவர்கள் வியாதியாக இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது, நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன், தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலைகவிழ்ந்து நடந்தேன், ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரோடு சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன் என்று தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார் தாவீது. அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டு உங்களுக்கு விரோதமானவர்கள் மத்தியிலே நீங்கள் தேவனை நோக்கி முறையிடக்கூடும். நம்பினவர்கள் துரோகிகளாக மாறுவார்கள். நாம் அவர்களுக்கு நன்மை செய்திருக்கும் போது அவர்கள் நமக்கு தீமை செய்ய எத்தனிப்பார்கள். ஓயாமல் நம்மை நிந்திப்பார்கள். நமக்கு விரோதமாக கூட்டம் கூடுவார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீதுக்கு அந்த விதமான பிரச்சனை அதிகமாக இருந்தது. அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரோட சேர்ந்து கொண்டு என் பேரிலே பற்கடிக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிறார்கள் அல்லவா? ஒரு டீ வாங்கி கொடுத்தா போதும், அதற்காக எவ்வளவோ காரியங்களை எதிராக பேசுவார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் தாவீதின் நாட்களில் இருந்தார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என்று பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறார். என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் சபையாக தேவ சமூகத்திலே கூடி விண்ணப்பம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கே ஒருமனப்பட்டவர்களாக இயேசுவினுடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூடுவீர்களோ அங்கே அவர் இருப்பார். உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்திலே கேட்கப்படும். தாவீது மகா சபையிலே தேவனை துதித்து பாடினார். ஜனங்களுக்குள்ளே கர்த்தரை புகழ்ந்தார். அதே போல நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அவருடைய சுத்தம் செய்யும்படியாக வந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் ஜெபம் பண்ணும்போது உம்முடைய சுத்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய சுய விருப்பத்தின்படியாக ஒரு காரியத்தையுமே அவர் செய்யவில்லை. முழுவதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இந்த பூமியில் இருந்தார். சிலுவையிலே தூக்கி அவரை ஆணியடித்தார்கள். அப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது 9ஆம் மணி நேரத்தில் இயேசு பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிட்டார். தேவன் அவரை கைவிட்டார். பாவிகளை மீட்கத்தக்கதாக அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக அவரை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். கைவிட்டார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். தாவீது அந்த விதமாக கதறினார்.
எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என்று கதறினார் தாவீது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அந்த விதமான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம், கதறுகிறோம். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் எப்படி வாழப்போகிறோம்? பிதாவாகிய தேவன் நம்மை உயர்த்துவார். நம்பிக்கையோடு கூட ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். தாவீதுக்கு முழு நிச்சயம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. தேவனை நோக்கி ஜெபித்தார். எப்பொழுதும் அந்தி சந்தி மத்தியான வேளைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே முறையிட்டுக் கொண்டிருந்தார். நாம் சொல்லிவிட்டோம் ஏற்கனவே, தேவனுக்கு தொடர்ந்து நாம் சொல்ல வேண்டுமா என்று நாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு நாம் தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது. ஆக இந்த பூமியில என்ன நடக்கிறது என்பதை நாம் ஜெபத்தின் மூலமாக தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தேவன் சகல நன்மைகளையும் பரத்திலிருந்து நமக்கு அனுப்பி கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கின்றார். சங்கீதம் 103 1-2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அநேக சபைகளிலே ஜெபம் முடிச்ச உடனே சொல்வார்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. இந்த காரியங்களை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தினதாக எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது. தாவீதுடைய நாட்களிலே அவர் முழு இருதயத்தோடு தேவ சமூகத்திலே ஜெபித்து இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது ஜெபத்திலே முடிக்கிற போது இது நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல, அவரவருடைய விருப்பம். ஆனால் யாரும் இதை கட்டாயப்படுத்தி இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அப்படி கட்டாயப்படுத்தும்படியாக எங்குமே சொல்லப்படவில்லை என்று நாம் அறிகிறோம். தாவீது இதை சொல்லியிருக்கிறார், அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர்களோ மற்ற சீஷர்களோ ஜெபம் முடிஞ்ச உடனே இதை சொன்னார்கள் என்று எங்கும் இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்திலும் கூட இந்த காரியங்களை சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆக தாவீது இவைகளை பயன்படுத்தியிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையினாலே நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்திலே அர்ப்பணம் செய்ய வேண்டும். தாவீதை போல நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபியுங்கள். அந்தி சக்தி மத்தியான வேளைகளிலே தேவனை நோக்கி முறையிடுங்கள். பாவங்களை அறிக்கையிட்டு தாவீதை போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் ஜெபத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் துணை கொண்டு நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்களும் தாவீதை போல நம்பிக்கையோடு கூட உங்களை நோக்கி வேண்டிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை அருளிச் செய்ய வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான நேருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பரத்திலிருந்து சகல ஆசீர்வாதத்தையும் அனுப்பி தந்தர வேண்டுமாய் நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். @gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.